ஐவர்ஸ் இன்னைக்கு நம்ம திருச்சி மாவட்டம் மணப்பாறை வந்திருக்கோம். இந்த ஆஷ்படி ஷீட்டுக்கு மேல லீக்கேஜ் வந்திருக்கு. ஸோ இது வந்து நியூவா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண பில்டிங் தான். ஸோ அதுக்குள்ளே லீக்கேஜ் வந்து ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா லேப்பிங் அண்ட் வந்து ஜே போல்ட் ஏரியா பிளஸ் வந்து ஷீட் லேயிங் பண்ணும்போது பிரேக் ஆகி அது வழியாகவும் லீக்கேஜ் வருது. ஆஷ்படி ஷீட் போடுற அந்த ப்ராசஸ் பண்ணதுக்கு பிஃபோரா நம்ம அந்த பிரிக் வால் கரெக்டாக லெவலிங் இல்லாட்டா கண்டிப்பாக ஆஷ்படி ஷீட் லேயிங் பண்ணும்போது அன்டைலூட், அதாவது வந்து மேடு பள்ளமா இருக்கும். ஸோ அதை டைட் பண்ணதுக்காக ஜே போல்ட் டைட் பண்ணாலோ இல்லை வந்து லேப்பிங் வந்து நல்ல ப்ரெஷர் கொடுத்தாலோ வந்து கண்டிப்பாக ஆஷ்படி ஷீட் வந்து பிரேக் ஆகும். இந்த சைட்ல சேம் ப்ராப்ளம் தான். லெவலிங்காக ஜே போல்ட் அந்த இடத்துல எல்லாம் ப்ரெஷர் கொடுத்து இவங்க லே பண்ணதுனால 2-3 ஆஷ்படி ஷீட்டே நமக்கு பிரேக் ஆயிருக்கு. ஸோ அதனாலே லீக்கேஜ் வந்து இந்த சைட்ல வருது. ஸோ கம்ப்ளீட்டா நம்ம வந்து ஃபுல்லாவே தார் ஷீட் லே பண்ண போறோம். அதுக்கு பிஃபோரா வந்து கிளீனிங் ப்ராசஸ் முடிஞ்சதும் கோல்டு ஸ்டிக் CX அந்த கோல்டு ஸ்டிக் வந்து நம்ம பாண்டிங் ஏஜென்ட்டா அப்ளிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் மேல ஆஷ்படி ஷீட் லே பண்ணி அதுக்கு மேல நம்ம அலுமினியம் கோட்டிங் அப்ளிகேஷன் பண்ண போறோம். IWL பிராண்ட்ல 2mm பிட்டுமன் ஷீட் ஃபுல்லாவே லே பண்ணி முடிச்சாச்சு. பிட்டுமன் ஷீட்டோட ஜாயிண்ட் ஏரியாவை நம்ம கேஸ் டார்ச் வச்சு ஹீட் பண்ணி நல்லா மெல்ட் பண்ணி ஒட்டணும். ஸோ கம்ப்ளீட்டாக அது சீல் ஆனாதான் உங்களுக்கு ஃபியூச்சரில் அது வழியாக வாட்டர் லீக்கேஜ் வந்து வராது. மழை அடிச்சாலும் இல்லை காற்று ஹெவியான காற்று அடித்தாலும் நமக்கு ஷீட்டில் வந்து எந்த ப்ராப்ளம் வராமல் இருக்குது கம்ப்ளீட்டாக நம்ம சீல் பண்ணணும். அதே போல் வந்து சைடு வால், அதாவது பிரிக் வால் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த பிரிக் வால்லேருந்து நமக்கு கனெக்டடாக ஆஷ்படி ஷீட் வரைக்குமே ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணி அதையும் நம்ம இந்த மாதிரி சீல் பண்ணணும். அப்போதான் வந்து உங்களுக்கு சைட்லேயும் வந்து வர லீக்கேஜ் வந்து ஸ்டாப் பண்ண முடியும். அது சேம் ப்ராசஸ் வந்து நம்ம ஜே போல்ட் போட்டிருப்பாங்க. அந்த ஜே போல்ட் மேலே அடிஷனலாக நம்ம அந்த சைஸுக்கு பீஸ் கட் பண்ணி அகைன் வந்து நம்ம லேயிங் பண்ணணும். ஸோ டபுள் ப்ரொடக்ஷன் நம்ம அங்கே கொடுத்தாதான் கண்டிப்பாக ஃபியூச்சர்ல எந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கும். ஸோ இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக லே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அலுமினியம் கோட்டிங் அப்ளிகேஷன் பண்ற ப்ராசஸ் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. டைரக்ட் சன்லைட் வந்து பிட்டுமன் ஷீட் மேல படும்போது கண்டிப்பா அது அஃபெக்ட் ஆகும். அதோட லைஃப் வந்து டிக்ரீஸ் ஆக நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி டைரக்டா சன்லைட் படாம இருக்கிறதுக்காக நம்ம இந்த அலுமினியம் கோட்டிங் அப்ளிகேஷன் பண்றோம். இந்த வீடியோ மிஸ் பார்த்த வியூவர்ஸ் ஆன உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது போல சர்வீஸ் வேணும்னா ஸ்கிரீன்ல தர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.